வெல்கம் டு லேர்ன் நேச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ், நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களை நோக்கி வேகமாக வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமெரிக்காவில் உள்ள ஒரு ஹாண்டட் ஹவுஸ். இதுல ஒரு ஃபன் என்னன்னா, இந்த ஹாண்டட் ஹவுஸுக்கு நீங்க டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு வரலாம். அப்படி போயிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா? இது எல்லாமே பொய் இல்லை, உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அங்கே போகிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜன்னல்லேருந்து யாரோ எட்டி பார்க்குற மாரி இருக்கான், ஜன்னல் மேலே யாராச்சும் ஒருத்தவங்க கையை வச்சு அப்படி இருக்கும், அது மாரி இருக்கான், டோரை யாராவது திடீர்னு தட்டுற மாரி இருக்குமா. இது எல்லாமே அப்நார்மலாக தான் நடக்குமா. யாரும் மனுஷங்க இருந்தோ ஒரு மிஷினோ இல்லை யாரோ ஒருத்தவங்க திருட்டுதனமோ பண்ணல, எல்லாமே அப்நார்மலாக தான் நடக்குது. ஒரு பேய் பண்ண அப்படி இருக்கும், ஒரிஜினல் அதே மாதிரி தான் இருக்குமா. இந்த ஹவுஸோட ஹிஸ்டரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுஸோட ஓனர் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருப்பார். ஆனால் அவரோட வம்சம் எல்லாருமே ஒரே மாரி செத்து போயிருப்பாங்க. எப்படி செத்து போயிருப்பாங்கன்னா, தன்னோட தலையில் கன்னை வச்சுட்டு சுட்டுட்டு செத்து போயிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த ஹவுஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 1838 அன்னைக்கு ஆடம் லெம்ப்னு ஒருத்தர் ஜெர்மனியிலேருந்து அமெரிக்காவுக்கு வராரு. அமெரிக்காவில் எஸ்டி லூயிஸ்னு ஒரு நகரத்தில் தன்னோட வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, அவர் ஒரு பீர் ஷாப்பை ரன் பண்ணுறாரு. அதேமாரி ஒரு கிராசரி ஷாப்பையும் ரன் பண்ணுறாரு. இந்த கிராசரி ஷாப் ஓடுது. ஆனால் இவர் எதிர்பார்க்காத விதமாக இவர் வித்துட்டு இருந்தார்ல அந்த பீரு, அந்த பீரு தான் அதிகமாக விற்க ஆரம்பிச்சிச்சு. இவர் விற்ற காய்கறிகளோட பீரு தான் அதிகமாக விற்க ஆரம்பிச்சிச்சு. அதனால இவர் விற்கிற அந்த கிராசரி ப்ராடக்டை, அந்த காய்கறிகளை தள்ளி போட்டுட்டு தன்னோட பீர் ஷாப்பை மட்டும் நடத்த ஆரம்பித்தார். இப்படி நடத்திட்டு இருக்கும்போது அடுத்த 2 வருஷத்தில் இவர் தனியாக பீர் ஷாப் மட்டும் ஓப்பன் பண்ணுறாரு, ஒரு பப்புக்குள்ள வச்சு. அங்கே வச்சு ஒரு சூப்பராக பீர்லாம் ரன் ஆகிட்டு இருக்குது, சூப்பராக ஓடுது. இவர் மேனுஃபேக்சர் எக்கச்சக்கமாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன் ஒரு பீர் இவ்வளோ மேனுஃபேக்சர் ஆகுதுன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவர் செய்கிற பீர் எல்லோ கலரில் இருக்குமா. அதுக்கு முன்னாடி அங்கே குடிச்சிட்டு இருந்த மக்கள்லாம் பிளாக் கலரில் குடிச்சிருக்காங்க. இவர் கொடுக்கும்போது மட்டும்தான் எல்லோ கலரில் குடிச்சிருக்காங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டும் நிறையா இருக்குமா. இந்த அமௌண்ட் நிறையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது ஒரு சின்ன ட்ரிக்கு. இவர் செய்கிற பீர் அதிகமான ஃபோம் தருமா, நுரை அதிகமாக இருக்குமா, நிறைய நுரை வருமா. அதனால நமக்கு அமௌண்ட் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பீரோட குவாலிட்டி அதே குவாலிட்டி தான், நார்மல் வால்யூமில் தான் தருவார். ஆனால் நுரை அதிகமாக இருக்கும், நமக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அதை மக்கள் வாங்கி குடிச்சிருக்காங்க, ஏமாந்துருக்காங்க. இவர் விற்ற பீரோட டேஸ்ட்டு அப்படி இருக்குமா. இதை எப்படி அவர் செய்ய கற்றுக்கிட்டாருன்னா, அவங்க அப்பாட்டிருந்து இதை அவர் செய்ய கற்றுக்கிட்டாராம். சரி, இப்போ இவர் பப்பில் வச்சு பீரை ரன் பண்ணிட்டு இருக்காராம். இப்போ இவர் நிறைய பீரை உற்பத்தி பண்ணுறாரு. ஆனால் அதை எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு தெரியல. அதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நகரத்தில் உள்ள ஒரு குகைக்குள்ளே இவர் செஞ்ச பீரெல்லாம் பதுக்கி வைக்கிறாரு. பதுக்கி வச்சது மட்டும் இல்லாமல் அதை ப்ரிசர்வ் பண்ணுறாரு. எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறாருன்னா, மிசிசிப்பி ரிவர் அமெரிக்காவில் தானே இருக்கு, அங்கேருந்து ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு இவர் இந்த குகையில் பதுக்கி வச்சிருக்காருல பீரு, அதில் போகிறாரு. ஐஸை வெட்டிட்டு இதில் போகிறாரு. மிசிசிப்பி ரிவர்லேருந்து ஐஸை வெட்டி எடுத்துகிட்டு இந்த குகையில் போட்டு வைக்கிறாரு. அந்த குகை ஒரு லைம் ஸ்டோன் குகை. சரி, இப்படி ஒரு பதுக்கி வச்சுட்டு இருக்காரு தன்னோட பீரை. அடுத்த 10 வருஷத்தில் இவர் தனியாக ஒரு பெரிய பீர் ஃபேக்ட்ரியை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவரோட பீரோட குவாலிட்டி அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதை பற்றி முன்னாடியே சொன்னேன். பெரிய பீர் ஃபேக்ட்ரியை நடத்திட்டாரு, அவ்வளோ பெரிய பீர் ஃபேக்ட்ரியை கட்டிட்டாரு. அடுத்த 8 வருஷத்தில் இவர் தான் அந்த ஊர்லேயே நம்பர் 1 பீர் ஃபேக்ட்ரியாக இருந்திருக்காரு. அவ்வளோ பெருசாகவும் கட்டியிருக்காரு. அந்த கொகைக்குள்ளே பதுக்கி வச்சாருன்னு சொன்னேன்னா, அந்த கொகையும் இவர் தான் வாங்கிட்டாரு, காசு கொடுத்து வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அது சுற்றி உள்ள ஏரியாவையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஆனால் இவரோட மரணம் ரொம்ப சீக்கிரமாக வருது. 1868 அன்னைக்கு இவர் செத்து போயிடுறாரு. இவர் சின்ன ஒரு பொட்டி கடையில் ஆரம்பித்து பெரிய பீர் ஃபேக்ட்ரி வரைக்கும் ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனை வருஷத்துக்குள்ளனா, ஒரு 40 வருஷத்துக்குள்ள அவர் சாகும் போது ஒரு மிகப்பெரிய பணக்காரராக தான் சாகுறாரு. பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்கு காரணம் அந்த பீர். சரி, அடுத்தது யார் இந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட பையன் இந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் பேர் வில்லியம் லெம்ப். எல்லாருக்குமே இந்த பரம்பரை பேர் இருக்கும், அந்த லெம்ப்னு. வில்லியம் லெம்ப் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கொகையை நல்லா டெக்கரேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கொகையிலேருந்து சுற்றி இருக்கும்ல ஒரு இடம், அந்த இடத்த இவங்க அப்பா வாங்கி வச்சுட்டாரு. அந்த இடத்துல இவர் ஒரு பெரிய பிளான்ட்டே கட்டுறாரு. அந்த அமெரிக்காவில் பெரிய பீர் பிளான்ட்டை நம்ம வில்லியம் லெம்ப் கட்டுறாரு. கட்டி எக்கச்சக்கமாக ஓடுது.
அதுக்கப்புறம் வில்லியம் லெம்போட மாமனார் வந்து ஒரு வீட்டை வாங்குறாரு. இங்கிருந்து தான் கதையை ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீட்டை அவர் எதுக்கு வாங்கினார்னா அவர் குடும்பத்துக்காக வாங்கியிருக்காரு, அவங்க பொண்ணுக்காக வாங்கியிருக்காரு. ஆனால் நம்ம வில்லியம் லெம்ப் வந்து அது அவங்க மாமனார்ட்டேருந்து திரும்பி வாங்கிட்டாரு, காசு கொடுத்து வாங்கிட்டாரு, நிறைய காசு தான் கொடுத்து வாங்கிட்டாரு. வீட்டுக்கு இப்போ வில்லியம் லெம்போட ஃபேமிலி அங்கே போய் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இவங்களோட பிஸ்னஸும் ரொம்ப சூப்பராக தான் ஓடிட்டுருக்கு. வில்லியம் லெம்போட ஒய்ஃப் செத்து போகிறாங்க. அதனால வில்லியம் லெம்ப் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அடுத்தது வில்லியம் லெம்புக்கு மொத்தம் 5 பசங்க இருக்காங்க. அது யாருன்னா, ஒருத்தன் பேர் வந்து எட்வின், ஒருத்தன் பேர் சார்லஸ், ஒருத்தன் பேர் வில்லியம் லெம்ப் ஜேஆர், அப்புறம் எல்சா, அப்புறம் ஃபெட்ரிக். இல்லை இந்த ஃபெட்ரிக்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் இந்த வில்லியம் லெம்புக்கு ரொம்ப பிடிச்ச பையன். அது மட்டும் இல்லாமல் அவன் தான் பையன். அவன் வந்து செத்து போயிடுறான். இப்போ வில்லியம் லெம்புக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. ஏன்னா ஃபெட்ரிக் தான் ரொம்ப திறமையான பையன். அது மட்டும் இல்லாமல் வில்லியம் லெம்புக்கு ரொம்ப பிடிச்ச பையன், அவனும் செத்து போகிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க மனைவி முன்னாடி செத்து போயிட்டாரா. இந்த ஃபெட்ரிக் ஏன் சாகுறான்னா, அவனுக்கு ஹார்ட் டிசீஸ் இருந்திருக்கு, அதனால செத்து போகிறான். ஒரு நியாயமான காரணம். ஆனால் இந்த வீட்டில் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் உள்ள பேய் பிசாசு தான் இந்த ஃபெட்ரிக்கை கொண்டுருச்சு, அவங்க மனைவியும் கொண்டுருச்சுன்னு ஒரு பொருளை போகுது கதை. இதை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்போம். நம்ம வில்லியம் லெம்புக்குள்ளே போக ஆரம்பிப்போம். வில்லியம் லெம்ப் வந்து ரொம்ப சோகமாக இருக்காரு. ஆனால் அவரோட பிஸ்னஸை மட்டும் கரெக்டாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. தினைக்கும் பீர் ஃபேக்ட்ரிக்கு, பீர் பிளான்ட்டுக்கெலாம் போயிட்டு தான் வருவார். இப்படி போயிட்டு இருக்கும்போது 1904 இந்த தேதியை குறித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப முக்கியம். 1904 அன்னைக்கு வில்லியம் லெம்போட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்னா இவரோட கம்பெனியை ரன் பண்ணுற அளவுக்கு அவர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எப்படின்னா இவருக்கு எல்லா உதவியும் செய்கிறது அவர் மட்டும்தான். அவரே செத்து போயிட்டாரு. வில்லியம் லெம்ப் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. இன்னுமே யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படிலாம் நினச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த வருஷமே வில்லியம் லெம்ப் மர்மமான முறையில் தன் தலையில் கண்ணை வச்சுட்டு சுட்டுட்டு செத்து போகிறாரு. நியூஸ் வருது. அவர் தன் தலையில் கண்ணை வச்சுட்டு சுட்டு தான் செத்து போயிருக்காரு, அதான் உண்மை. ஆனால் ஏன் செத்தாரு அது யாருக்குமே தெரியல. இப்போ இந்த வில்லியம் லெம்புக்கு 5 பையன் சொன்னேன்னா, அதில் ஒரு பையன் செத்து போயிட்டானா, இப்போ இருக்கிறது 4 பேராம். அதில் ஒருத்தன் வந்து ஜேஆர் லெம்ப்னு சொன்னேன், ரெண்டாவது பையன் தான் அவன் தான் ரெண்டாவது பையன். அவன் வந்து இந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபேக்ட்ரியை சூப்பராக ரன் பண்ணுறான். அவனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. எப்போ நடந்திருக்குன்னா, இவங்க அப்பா சாவறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பெரிய பணக்காரங்களாம் அவங்களும். ஆனால் என்ன நடக்குதுன்னா, இப்போ இவன் கல்யாணம் பண்ணி 1 வருஷத்தில் ஒரு பையன் அவனுக்கு பிறக்குது. அந்த பையன் ரொம்ப பிறக்கும் போதே அழகாக தான் பிறக்கிறான், ரொம்ப ரிச்சாக தான் பிறக்கிறான். பிறக்கும் போதே வாயில் கோல்டு ஸ்பூனோட தான் பிறக்கிறான். 1906 பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா, இவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். ஆனால் அவர் மனைவி மூலமாக இல்லை, வேற ஒரு பொண்ணு மூலமாக பிறக்குது. இதனால் நிறைய குழப்பங்கள் வருது. வில்லியம் லெம்ப் ஜேஆர் கூட அவங்க ஒய்ஃப் சண்டை போடுறாங்க. இந்த சண்டை கடைசியில் டைவர்ஸில் முடியுது. அவங்க ஒய்ஃபும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவங்க ஒய்ஃப் வந்து காமனாக ட்ரெஸ்ஸு போட்டாங்களாம், ஒரு சிம்பிளான ட்ரெஸ். அது ட்ரெஸ்ஸோட கலர் வந்து பிளாக் கலராக. அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி போடுவாங்கன்னா, ரொம்ப ரிச்சாக தான் போடுவாங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சிம்பிள் ட்ரெஸ்ஸாக போட்டு வந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரே ஒரு கவலை, தன்னோட பையனை விட்டு பிரிஞ்சு போகிறோமே. ஆனால் இப்போ இவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குது? 2 பிள்ளைங்க இருக்குது. வில்லியம் லெம்ப் ஜேஆருக்கு ஒருத்தன் வந்து அழகாக இருப்பான், இன்னொருத்தன் வந்து சொன்ன வேற ஒருத்தனுக்கு பிறந்தான்னு. அவனுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருந்திருக்கான், குரங்கு மூஞ்சி மாரி இருந்திருக்கான். அவன் மூஞ்சே குரங்கு மூஞ்சி மாரி இருந்திருக்கு, நிறைய டிசீஸ் இருந்திருக்கு. அதனால அவனை இவர் வந்து இந்த உலகத்துக்கு காட்டாமல் மறைச்சி வச்சு வளர்த்துட்டு இருந்திருக்காரு. இப்படி வளர்க்கும் போது இவரோட பிஸ்னஸ் ரொம்ப அடி வாங்குது. என்ன அப்படி அடி வாங்குதுன்னா, அந்த ஊரில் இருந்த ஒரு 5 பவர்ஃபுல்லான பீர் கம்பெனி ஆகியும் இவங்களுக்கு எதிராக ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்குது. அவங்க பண்ணுற ப்ரொடக்ஷன் இவரோட ப்ரொடக்ஷனோட அதிகமாகி இவரோட பிஸ்னஸ் அடி வாங்கி மட்டமாகுது. வில்லியம் லெம்ப் ரொம்ப சோகமாயிட்டாரு. ஜேஆர் வில்லியம் லெம்ப் வந்து ரொம்ப சோகமாயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவரோட கம்பெனி லோகோவை விற்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நஷ்டம். அந்த லோகோவே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்திருக்கு. அந்த லோகோ என்ன லோகோனா, ஃபால்ஸ்டாஃப் லோகோவா. அது வந்து ஷேக்ஸ்பியர் எழுதின காமிக் புக்கில் இருக்க ஒரு கேரக்டராக. அந்த கேரக்டரை லோகோ வச்சுருக்காங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான லோகோ. ஆனால் இவர் அந்த லோகோ வந்து ரொம்ப கம்மி விலைக்கு விற்றுருக்காரு. அதுக்கப்புறம் தன்னோட பீர் பிளான்ட்டையும் விற்றுட்டாரு. அவ்வளோ பெரிய பீர் பிளான்ட்டை விற்றுட்டாரு. இப்போ இவர்கிட்ட இருந்தது அந்த ஒரே ஒரு வீடு தான். அந்த இடத்துல தான் அவங்களோட அப்பா தன்னோட தலையில் கன்னை வச்சுட்டு சுட்டுட்டு செத்து போனார். அவங்க அம்மாவும் செத்து போயிருக்காங்க. அதேமாரி அவங்களோட அண்ணனும் செத்து போயிருக்காங்க. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டும் செத்து போயிருக்காரு.
இப்போ என்ன நடக்குதுன்னா தங்கச்சி செத்து போகிறாங்க. இங்கே சூசைட் பண்ணிட்டு ஏன் செத்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு இவர் வந்து வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அதனால அவங்களுக்கு பிடிக்கல, அதனால சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவர் ரொம்ப மன உளைச்சலுக்காக ஆகிறாரு. இவரும் அவங்க அப்பா மாதிரியே தன்னோட தலையில் கன்னை வச்சுட்டு சுட்டுட்டு செத்து போகிறாரு. இப்போ இந்த வீட்டில் யார் இருக்காருன்னா அந்த குரங்கு மூஞ்சி பையனும் அப்புறம் இந்த ஒரு அழகான பையன். இந்த குரங்கு மூஞ்சி பையனை யாருக்குமே தெரியாது எக்ஸப்ட் 2 பேர் தான், அந்த சார்லஸ் அண்ட் எட்வின். இவங்க யாரா புதுசாக சொல்கிற அப்படின்னு என்கிட்ட கேட்டுறாதீங்க. சார்லஸும் எட்வினும் தன்னோட தலையில் கன்னை வச்சுட்டு சுட்டு செத்து போனார்ல அவரோட தம்பிங்க தான். இல்லை இந்த எட்வின் மட்டும் வேற ஊருக்கு போயிட்டான். எனக்கு இந்த பீரு பிளான்ட்டே வேணாம்ப்பா, இந்த பீரு தொழிலே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி வேற ஊருக்கு போயிட்டான். சார்லஸ் மட்டும் இந்த குரங்கு மூஞ்சி பையனை வச்சு ரகசியமாக வளர்த்துட்டு இருக்காரு. இவனோட இன்னொரு பையன், அதாவது அவங்க அம்மாவுக்கு வந்தனா அந்த பையன் வந்து நல்லா தான் வாழ்ந்துட்டு வரான். ஆனால் தன்னோட 40வது வயசில் மர்மமான முறையில் செத்து போகிறான். எந்த பையன் செத்து போகிறான்னா அந்த வெளி உலகத்துக்கு 2 பையன் இருந்துச்சு சொன்னேன். அதில் வெளி உலகத்துக்கு ஒரு பையன் இருந்தால் தெரியுமா, எல்லாருக்கும் தெரியும்ல, அந்த பையன் செத்து போகிறான். சார்லஸ் இப்போ தான் அந்த குரங்கு மூஞ்சி பையனை நல்லா பார்த்துக்கிறாரு. ஆனால் அந்த குரங்கு மூஞ்சி பையனும் செத்து போயிடுறான். என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த சார்லஸ் அந்த வீட்டுக்குள்ளே தான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருந்தார். ஆனால் மர்மமான முறையில் இவரும் தன்னோட நாயை கன்னை வச்சு சுட்டுட்டு அதுக்கப்புறம் இவரும் தன்னோட தலையில் கன்னை வச்சு சுட்டுட்டு செத்து போயிருக்காரு. இந்த வீட்டை அன்னையிலேருந்து ஒரு பேய் வீடுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட அப்பா தன்னோட தலையில் கன்னை வச்சு சுட்டுட்டு செத்து போயிருக்காரு. அதேமாரி இவனுங்க 2 அண்ணன் தம்பி 2 பேருமே தன்னோட தலையில் கன்னை வச்சு சுட்டுட்டு செத்து போயிருக்காங்க. மிச்சம் இருந்த எல்லா பசங்களும் நோய் வந்து செத்து போயிட்டாங்க. அதனால இந்த வீடை ஒரு சபிக்கப்பட்ட வீடு, ஒரு தரித்திரிய வீடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது ஒரு ஃபேமிலி வந்து இந்த வீட்டை வாங்கி இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட்டாக நடத்திட்டு இருக்கு. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இந்த லெம்ப் ஃபேமிலி ஒருத்த மட்டும் தான் உயிரோட வாழ்ந்திருக்கான். அது யாருன்னா இந்த தொழிலே எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு போனேன்னா அவன் மட்டும் தான் வாழ்ந்திருக்கான். ஆனால் அவனும் செத்து போயிட்டான். அவன் செத்து போன பிறகு தான் இந்த வெளியே இருந்து ஒரு ஃபேமிலி வந்து வாங்கிச்சு சொன்னேன். அவங்க வந்து இந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. இந்த வீட்டை வாங்கி ரீமாடல் பண்ணியிருக்காங்க. ரீமாடல் பண்ணி ரெஸ்டாரண்ட்டாக நடத்துகிறாங்க. அங்கே வர கஸ்டமர்ஸ்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு அமானுஷமாக ஃபீல் ஆகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களோட பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகுதான். அது மட்டும் இல்லாமல் ஜன்னல்லேருந்து யாரும் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கான். அந்த வீட்டுக்கு நீங்கள் நைட்டு போனாலே சத்தமே இல்லாமல் இருக்காதான். அந்த அளவுக்கு அப்படி இருக்குமா, யாராச்சும் குசு குசுன்னு பேசுகிற மாரி இருக்குமா, அப்படிலாம் இருக்குமா, என்னென்ன மாரி இருக்குமா அப்படி சொல்கிறாங்க. பேய் வீடு தான். ஆனால் அந்த வீட்டுக்கு நீங்கள் டூரிஸ்ட்டாக போகலாம். டூரிஸ்ட்டாக போய் உங்களோட ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு வரலாம். ரிஸ்க் அவ்வளோதான், ஆனால் போக முடியும். இந்த வீட்டில் உள்ள ஒரு பாத்ரூம், இந்த வீட்டில் ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம் உள்ள யாரோ ஒருத்தவங்க குளிச்சுட்டு உங்களை கூப்பிட்ற மாரி இருக்குமா, யாரோ ஒரு பொண்ணு வந்து உங்களை குளிச்சுட்டு உங்களை கூப்பிட்ற மாரி இருக்குமா. அது யாருன்னா இந்த வீட்டில் செத்து போன அந்த வில்லியம் லெம்ப். ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு தன்னோட தலையில் கன்னை வச்சுட்டு சுட்டு செத்து போனா தெரியுமா, அவர் தான் அதே மாதிரி இதுமாரி வேலை பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கு நிறையா பொருளி கதையெல்லாம் இருக்குது, அதேமாரி பேய் கதையும் இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் பேய் இருக்கிறது 100% உண்மை தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேரநார்மல் எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீட்டில் பேய் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டில் உள்ள ஒரு ரூமில் ஒரு பொம்மையை வச்சுட்டு அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போடுறாங்க. அடுத்த நாள் அவங்க வந்து பார்க்குறாங்க அந்த பொம்மை அந்த ரூமில் இல்லை, வேறு ரூமில் இருக்குது. இப்படி ஒரு சிம்டம் நடக்குதுன்னா அந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குதுன்னு அர்த்தம். இது எல்லாமே பக்காவாக தான் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த ஆளும் அந்த பொம்மையை தூக்கிட்டு போய் வந்து வேறு ரூமில் வைக்கல. இது எல்லாமே ஒரு அமானுஷமான விதத்தில் தான் நடந்திருக்கு. கம்ப்ளீட் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. பேரநார்மல் எக்ஸ்பர்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அவங்க எவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த வீட்டில் பேய் இருக்குது. ஆனால் நீங்கள் போகலாம், அந்த வீட்டுக்கு போய் ஒரு ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துகிட்டு வரலாம். ஒரு ஃபன்னான வீடு, ஒரு ஹாண்டட் வீடுன்னு கூட சொல்லலாம். சரி, இதோட நம்ம இந்த கதையை முடிச்சுப்போம். அப்புறம் யாரும் மறக்காமல் என்னதான் கவலை இருந்தாலும் தூக்கி போட்டு மிச்சிட்டு எப்போதுமே ஜாலியாக இருங்க, எப்போதுமே ஹாப்பியாக இருங்க, அப்புறம் எப்போதுமே ஹெல்த்தியாக இருங்க. அப்புறம் நானும் இதுமாரி ஒரு அடுத்த வீடியோட உங்களை நான் பார்க்க வரேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பாய்.